இஎஃப் கிரப் பிமான் போட்டோன்னே வந்துச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்போ சுரேஷ்ங்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து தமிழ்னு ஒரு டிபி கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எஸ்பி ஃபைல் தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து பி ஃபைல கன்வெர்ட் பண்ணி ஓகேங்களா எடிட் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டாபேஸ் நேம் இல்ல இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து நம்ம என்னன்னா தமிழ் மாத்திடுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த பேராமீட்டர் ஃபைல் வந்து எடிட்டபிள் ஃபார்மேட்ல இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ எப்பவுமே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்பி ஃபைல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வைஸ் வர்ஸா வச்சுக்கலாம். பி ஃபைல் மட்டும் இருக்கு, எஸ்பி ஃபைல் இல்லை. ஓகே. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம்னா கிரியேட் பி ஃபைல் ஃப்ரம் எஸ்பி ஃபைல் இல்லைன்னா கிரியேட் எஸ்பி ஃபைல் ஃப்ரம் பி ஃபைல் கொடுக்கும். 2 கமாண்ட் தான் இருக்கும் வைஸ் வர்ஸா. இப்போ எஸ்பி ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா? எஸ்பி ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுனாலும் நம்ம அந்த நேற்று ஒரு லொகேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, யூசர் ஓகன் ஆப் ஆரக்கிள் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமா. டிபிஎஸ் லொகேஷன்ல டிஃபால்ட்டா வந்து என்னன்னா அந்த எஸ்பி ஃபைல் பி ஃபைல் இருக்கும். நீங்க நான் என்ன சொன்னேன்னா பி ஃபைல் மட்டும்தான் இருக்கு, எஸ்பி ஃபைல் இல்ல. எஸ்பி ஃபைல் நமக்கு மேனுவலா கிரியேட் பண்றோம் அப்படின்னா இப்போ போய் அந்த லொகேஷன்ல டிபிஎஸ் லொகேஷன்ல நீங்க போய் தேடினீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது எல்லாம் சைஃபன் எல்லாத்தையும் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், காட்டாது. ஏன் காட்டாது அப்படின்னா பி ஃபைல் தான் ஆல்ரெடி டேட்டாபேஸ் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. ஓகே ஓகே. நம்ம இப்போ கிரியேட் பண்ணது வந்து எஸ்பி ஃபைல். ஓகே ஜி ஓகே. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் போயிட்டு எஸ்பி ஃபைல தான் தேடும், சர்வர் பாராமீட்டர் ஃபைல தான் தேடும். இல்லைன்ற பட்சத்துல தான் பி ஃபைல் போகும். ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ பி ஃபைல் வந்து பி ஃபைல வச்சு நம்ம வந்து எஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா அங்க இந்த லொகேஷன்ல காட்டாதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? எப்போ காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டேட்டாபேஸை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த சமயத்துல அது காட்டும். ஓகே ஓகே. எப்பவுமே எஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டாபேஸை ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஜி. ஹலோ. இருக்கேன் ஜி, லைன்ல தான். கொஞ்சம் வெயிட் பண்ணா அப்புறம் கால் பண்றேன், 1 hour கழிச்சு கால் பண்றேன். சொல்லுங்க ஜி. அதான் இப்போ வந்து நம்ம வந்து எஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிபி ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த எஸ்பி ஃபைல் வந்து காட்டும். ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரக்கிள் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு நம்ம வந்து மெமரி பார்த்துருக்கோம் ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. அந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல், ரீடோலாக் ஃபைல், ஆர்கியோலாக் ஃபைல். ஆமா ஓகேங்களா. சோ இப்போ அந்த டாபிக் தான் வர போறோம். அத சொல்லுங்க 1 by 1 அப்படியே. சரி சரி. சோ இப்போ ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ல 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து பிசிக்கல், இன்னொன்னு வந்து லாஜிக்கல். ஓகே. சோ இந்த லாஜிக்கல் எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் OS லெவல்ல இருக்கும். ஓகேங்களா, OS லெவல்ல இருக்கும் ஓகேங்களா. பட் we can't view அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே ஓகேங்களா. சோ அடுத்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இதுவும் OS லெவல்ல தான் இருக்கும், நம்ம வியூ பண்ணலாம். என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா, டேட்டா ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல், ரீடோலாக் ஃபைல், ஆர்கியோலாக் ஃபைல் ஓகேங்களா. அதான் ஆர்கியோ ரீடோலாக் ஃபைல்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் ஃபைல், நெட்வொர்க் ஃபைல், ட்ரேஸ் ஃபைல். ஓகே ஓகே. சோ ஆல்ரெடி டேட்டா ஃபைல் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஆமா ஓகேங்களா. அது என்னன்னா நம்ம டேட்டா ஃபைல்ல அந்த டேட்டாபேஸ் பஃபர் கேச்ல இருந்து டேட்டாவை டேட்டா ஃபைல் தான் மூவ் பண்ணி வைக்கும் ஓகேங்களா. இது ஓவர்வியூ ஓகேங்களா. அடுத்து ஒவ்வொன்றா டீடைல் பார்ப்போம். சோ கண்ட்ரோல் ஃபைல்ங்கிறது இட்ஸ் ஹார்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். சோ டிஃபால்ட்டா 3 டைப் ஆஃப் 3 கண்ட்ரோல் ஃபைல் இருக்கணும்னு. ஆமா. ரீடோலாக் ஃபைலும் நமக்கு தெரியும் ஓகேங்களா, RLBCன்னு சொல்லுவோம். ஆர்கியோலாக் ஃபைல் சோ பேக்கப் அண்ட் ரிகவரிக்காக ஆர்கியோலாக் ஃபைல் இருக்கு. பாஸ்வேர்ட் ஃபைல் உங்களுக்கு அன்னைக்கு முதல் கிளாஸ்ல சொன்னா இட் கண்டெய்ன்ஸ் தி பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், யூசர்ஸ் பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். அது வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபைல்ல இருக்கும். நெட்வொர்க் ஃபைல் யூஷுவல் தான் ஓகேங்களா. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பத்திய டீடைல்ஸ் எல்லாமே இந்த நெட்வொர்க் ஃபைல்ல இருக்கும். ஓகே. இந்த ட்ரேஸ் ஃபைல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றோம் டேட்டாபேஸ் சைட்ல, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்ல டிபி டவுன் இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா, அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல போய் செக் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் ஃபைல தான் போய் செக் பண்ணணும். ஓகே ஓகே. ஏன்னா அந்த ட்ரேஸ் ஃபைல்ல தான் உங்களுக்கு ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க.
டேட்டாபேஸ் ஷட் டவுன் பண்றீங்கல்ல, ஆமா. பண்ணிட்ட உடனே இன்னொரு செஷன் ஓபன் பண்ணிட்டு அதே இன்ஸ்டன்ஸ் இன்னொரு செஷன் ஓபன் பண்ணிட்டு நீங்க ட்ரேஸ் ஃபைல் ஓபன் பண்ணி பாருங்க. டிபில என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். டேட்டாபேஸ் ஷட் டவுன் பண்ணும்போது என்னென்ன ஷட் டவுன் பண்ணுது, எந்த இன்ஸ்டன்ஸை ஷட் டவுன் பண்ணுது, அடுத்து என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன எல்லாமே காமிச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் ஷட் டவுன் அப்படின்னு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 2 செஷன் ஓபன் பண்ணி ஒரு செஷன்ல ஷட் டவுன் இமீடியட் கொடுத்துடணும். ஓகேங்களா? இது ஒரு வாட்டி ட்ரேஸ் ஃபைல் ஓபன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் ஷட் டவுன் அபார்ட் கொடுங்க. ஓகே. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இந்த ட்ரேஸ் ஃபைல்ல நம்ம என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாபேஸ்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம அங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபைல் எஸ்பி ஃபைல்ங்கிறது இட் இஸ் இன் டேட்டாபேஸ் ஸ்டார்ட்அப்காக யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், என்ன சொல்லுவோம்னா இனிஷியலைசேஷன் பேராமீட்டர் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இனிஷியலைசேஷன்ல ஸ்டார்ட்அப். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டாபேஸ் சொன்னேன், கண்ட்ரோல் ஃபைல் சொன்னேன், அடுத்து ரீடு லாக் ஃபைல் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம போய் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டோம். அது எப்படி போய் வியூ பண்ணி பார்க்கறது? ஓகேங்களா? இப்போ நீங்க டேட்டாபேஸ் மீன்வைல் அப்படியே நீங்க டேட்டாபேஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் அப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில வியூ டேபிள்ஸ் அனுப்புறேன் இப்போ உங்களுக்கு சாட்ல. ஓகேங்களா? இப்போ டேட்டா ஃபைல் எங்க பார்க்கலாம், கண்ட்ரோல் ஃபைல் எங்க பார்க்கலாம், ரீடு லாக் ஃபைல் எங்க பார்க்கலாம்ன்றத நான் உங்களுக்கு சாட்ல நான் சொல்றேன். ஓகே. ஃபைல் ஷேர் பண்ணணுமா? அதான் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். ஓகேங்களா? ஓகே. டேட்டா ஃபைலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடோல டேட்டா ஃபைல் இல்ல நீங்க போடுங்க, நான் இங்க டைப் பண்றேன். சாரி. உங்களுக்கு என்னோட மெசேஜ் வந்துச்சா மட்டும் வந்துச்சு. ஓகே. இது வந்து நம்ம லாஸ்டா ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு இது நம்ம வந்து வீடியோல டேட்டா ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தியரி பார்த்துக்கலாம். ஓகே. அது பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா இன் பிட்வீன்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தியரி கம்ப்ளீட் ஆகாது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், நோட்ஸா கொடுத்துறேன்ல, அப்போ உங்களுக்கு இதாகும். மைபி நாளைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேர். சரி. ஓகேங்களா? சரி. ஓகே. இப்போ நம்ம அந்த பி ஃபைல் எஸ்பி ஃபைல் எல்லாம் பார்த்தோம்னா அந்த இனிஷியலைசேஷன் பேராமீட்டர் ஃபைல். ஸோ அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ டேட்டா பேஸ் ஸ்டார்ட் அப் பண்ண கண்ட்ரோல் ஃபைல் எத்தனை வேணும், டேட்டா பேஸ் நேம் என்ன, டேட்டா ஃபைல் எத்தனை இருக்கணும், ஓகேங்களா, லாக் ஃபைல் எத்தனை இருக்கணும், இது எல்லாமே அந்த இனிஷியலைசேஷன் பேராமீட்டர் ஃபைலில் தான் இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து நெட்வொர்க் ஃபைல்னு ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நெட்வொர்க் ஃபைலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபைல். ஓகேங்களா? அப்புறமா லிஸ்னர் ஃபைல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்க வேணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க PS-grep TNS போடுங்க.
எப்படி ஜி? தெரிஞ்சுக்கிறது. எக்ஸ்கிளமேட்டர் சிம்பிள் போட்டுட்டு PS ஹைஃபன் EF PS ஹைஃபன் ஸ்பேஸ் விட்டு எல்லாமே அதாவது அங்க இல்ல, பிஎஸ்க்கு அப்புறமா கூட ஒரு ஸ்பேஸ் PS ஹைஃபன் ஸ்பேஸ் EF TNS போடுங்க. GREP ஸ்பேஸ் DNS. பைப் சிம்பிள். பைப் சிம்பிள் இல்ல நான் இங்க உங்களுக்கு நான் டைப் பண்றேன், காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கிறேன். நான் போட்டுருக்கேன் அந்த கமெண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட். DNS. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? டிஎன்எஸ்னா என்ன, லிசனர்னா என்னன்னு. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் ஃபைல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்றது டேட்டா, இதுதான் நெட்வொர்க் ஃபைல்ஸ். அதே மாதிரி லிசனர் கிரப் டிஎன்எஸ் பதிலா பேஸ்ட் பண்ணுங்களேன். அகைன் பேஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வாட்டி பேஸ்ட் சேம் அதே கமெண்ட் பேஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட்ல டிஎன்எஸ் பதிலா டிஎன்எஸ் டெலீட் பண்ணுங்களேன். லிசனர் டைப் பண்ணுங்க. LIST NER என்டர் அடிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிசனர் ஃபைல். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்றது நம்ம வந்து டீடைலா போகும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் ஃபைல்ஸ். ஓகேங்களா? நீங்க டிபிஎஸ் லொகேஷன்ல போனாலும் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ல பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சரி, லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது என்னென்னன்றதை இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்பேஸ், செக்மெண்ட், எக்ஸ்டென்ஸ். ஓகேங்களா? நான் இங்க உங்களுக்கு இங்க டைப் பண்றேன் ஒவ்வொன்றா, நீங்க அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பிசிக்கல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்பேஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்மெண்ட். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ட், அது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ட். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக். நம்ம ஆல்ரெடி பிளாக். ஸோ உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரி, டேபிள் ஸ்பேஸ்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் செக்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் தான். ஓகேங்களா? ஒரு டேபிள் ஸ்பேஸ்க்குள்ள ஒன் ஆர் மோர் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு செக்மெண்ட்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் எக்ஸ்டென்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஒன் ஆர் மோர் எக்ஸ்டென்ட் இருக்கும். சரி, எக்ஸ்டென்ட்குள்ள என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் மோர் பிளாக்ஸ் இருக்கும். ஓகே ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேஸ் ஃபைல்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த இதுலயே பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அது வந்து எப்படி செட் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரேஸ் ஃபைல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டாபேஸ் ஷட் டவுன் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன். நாட் ஓன்லி ஃபார் த டேட்டாபேஸ் ஷட் டவுன், நீங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பேஸ் ஆட் பண்றீங்க, ஆர் ஒரு பேக்கப் எடுக்கிறீங்க, ஆர் ஒரு ரீஸ்டோர் பண்றீங்க, என்ன நடந்தாலும் இல்ல ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எது நடந்தாலும் எப்பவுமே என்னன்னா ஒரு உங்களோட பேசிக் ப்ராக்டிஸா வச்சுங்க. ரியல் டைம்ல 2 செஷன் ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு செஷன்ல நீங்க என்ன கமெண்ட் ஃபயர் பண்றீங்களோ அதுக்கானது, இன்னொரு செஷன்ல அந்த ட்ரேஸ் ஃபைல் ஓபன் பண்ணி வச்சு. ஏன்னா இந்த கமெண்ட் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் சக்சஸ் ஆகுதுன்றது நம்ம இன்னொரு அந்த செஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து டெய்லி ப்ராக்டிஸா வச்சுங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது இருக்கிற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே ஓகேங்களா? அது சரி, அது எப்படி செட் பண்றது? ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் ஃபைலுங்கிறத நம்ம பார்த்தோம்.
அது என்னன்னு பார்த்துட்டோம். அது எப்படி செட் பண்றது? நான் கமெண்ட் டைப் பண்றேன். ஆல்டர் சிஸ்டம் செட் ஓகேங்களா, SQL underscore trace equal to traceன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, equal to true. இங்க வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இது டிஃபால்ட் சின்டாக்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா. நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறதில்ல. அதுல எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஓகே, உங்க கமெண்ட் வந்துருக்கும். ஆல்டர் சிஸ்டம் செட் SQL trace equal to true, scope equal to SP5 or scope equal to P5. ஓகே, ஓகே. ஸோ இது எல்லாமே சின்டாக்ஸ். நமக்கு இந்த நடுவுல வந்து ட்ரூ இருக்கு பாத்தீங்களா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அந்த வேல்யூ தான் நம்ம மாத்தணும். ஓகே, ஓகே. மீதி எதுவுமே நம்ம சின்டாக்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. சின்டாக்ஸ் இஸ் டிஃபால்ட். ஏன்னா அது MS SQL அந்த RSA கண்டுபிடிச்சது அது. ஓகேங்களா. ஓகே, ஓகே, ஓகே. ஹலோ, சரி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஆரக்கிள் ஹோம்னா என்ன, ஆரக்கிள் பேஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். அது வந்து இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து OS லெவல்ல இருக்கு. U01 മെയിലൊന്നും വന്നില്ല. വ്യാഴാഴ്ച പറഞ്ഞു, വ്യാഴാഴ്ച പറഞ്ഞ് ഞാൻ ടൈം അറിയിക്കാണ്. അപ്പൊ അന്ന് സ്ക്രീൻഷോട്ട് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. എനിക്ക് വന്നിട്ടില്ലല്ലോ. അപ്പൊ എനിക്കൊന്ന് സ്ക്രീൻഷോട്ട് എടുക്കാൻ ഞാൻ ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆரக்கிள் ஹோம்னா என்ன, ஆரக்கிள் பேஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஜி. ஏன்னா அதான் நான் சொன்னேன், இதுக்கப்புறம் எல்லாமே வெறும் கமெண்ட்ஸா தான் வரும், வெறும் நம்ம ப்ராக்டிகலா தான். இப்போ நான் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஆரக்கிள் ஹோம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபுல் பாத். ஸோ என்னன்னா U01 அப்படின்ற ஒரு டைரக்டர்ல ஒரு ஆப்புக்குள்ளார ஆரக்கிள் இருக்கு. இது எல்லாமே டிஃபால்ட்டா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும் போதே வந்துடும். ஓகே, ஓகே. இப்போ நீங்க வேணும்னா ஓபன் பண்ணி பாத்துங்க. நான் சொல்றதுக்கு இந்த கமாண்ட் அப்படியே போடுங்க, வந்துடும் உங்களுக்கு. அதாவது இதுன்னா எக்ஸாக்டா அது வராது. நீங்க போக நான் சொல்றேன். அது வராதுன்னு இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். நான் சொல்றேன். ஹோம் ஆரக்கிள் வரையும் வரும். கீழே இருக்குல்ல பேஸ் இருக்கு இல்லைங்களா, பேஸ் வரையும் கண்டிப்பா இருக்கும். அந்த எக்ஸ்கிளமேட்டர் சிம்பல் போட்டு நீங்க போட்டீங்கன்னா ஓகே. இல்ல இப்போ சிடி கொடுங்க. சிடியா? சிடி கொடுங்க. அது இப்போ அதை பேஸ்ட் பண்ணுங்க. வராது. நான் தப்பா சொல்றேன். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த எக்ஸ்கிளமேட்டர் சிம்பிள் போட்டு என்டர் அடிங்க. நீங்க இப்படியும் எக்ஸிட் ஆயிக்கலாம். ஓகேங்களா. ஆரக்கிள் இது அதாவது SQLங்கிறது ஆரக்கிள் ப்ராம்ப்ட் இல்லைங்களா. அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்கிளமேட்டர் சிம்பிள் போட்டு அடிச்சாலும் ஒண்ணுதான், எக்ஸிட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான். ஓகே, ஓகே. லொகேஷன் கொடுங்க. PWD போடுங்க. PWD என்டர் அடிங்க. U வராது. PWD. ஆமா, PWD பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி. ஓகே. சோ ஹோம் ஆரக்கிள்ல இருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம ஹோம் ஆரக்கிள்ல இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆமா. இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணீங்களே அதை போடுங்களேன்.
சிடி போடுங்க. சிடி U01 ஆப் ஆரக்கிள் போடுங்க. சிடி போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்ல இல்ல. ஸ்லாஷ் U0 ஆமா. போடுங்க. டைப் பண்ணுங்க பரவாயில்ல. ஆரக்கிள் ஓகே. வந்துச்சுங்களா? ம். இப்ப PWD போடுங்க. பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி போடுங்க. PWD. இல்ல SWD. முன்னாடி ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஆரக்கிள் இருந்தது. இப்போ U01 ஆப் ஆரக்கிள் இருக்கா? ஆமா. இப்போ LS போடுங்களேன். LS-LRT போடுங்க. Enter அடிங்க. Most of the file are directory. -LRT. Something is okay. ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மால ஒண்ணு இப்போ ஸ்பேஸ். நான் வந்து போட்டேன் பாத்தீங்களா? அந்த கமாண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கும், டயாக் இருக்கும், ஹோம் இருக்கு, அட்மின் இருக்கு, ஒரா டேட்டா இருக்கு, ஆடிட் இருக்கு, டிபிஎஸ் இருக்கு. இப்போ இங்க இருந்து நீங்க டைரக்டா எங்க போலாம் அப்படின்னா இந்த டைரக்டரிஸ் எல்லாத்துக்குமே நீங்க மூவ் ஆகலாம். எப்படின்னா சிடி போடுங்க, சேஞ்ச் டைரக்டரி. சிடி டிபிஎஸ் போடுங்க. லாஸ்டா ஒண்ணு இருப்பாங்க, அதான் சொன்னேன். டிபிஎஸ். அது எல்லாமே டைரக்டரிஸ். இப்போ எல்எஸ் மட்டும் போடுங்க. எல்எஸ் என்டர் அடிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஓகேங்களா? இந்த பாஸ்வேர்ட் ஃபைல் எங்க இருக்கும், எஸ்வி ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா. டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டிஃபால்ட் லொகேஷன் சொல்லுவாங்க. ஓகே. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஃபைல் student.oran ஒன்னு இருக்கா? எஸ்பி ஃபைல் லாஸ்ட் பாருங்க. லாஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்பி ஃபைல் orcl.oran ஒன்னு இருக்கா? சோ ரெண்டு இருக்கு. ரெண்டு எஸ்பி ஃபைல் இருக்கு. அப்போ ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் லொகேஷன். டிபிஎஸ்ங்கிறது தான் டிஃபால்ட் லொகேஷன். ஆரக்கிளோட டிஃபால்ட் லொகேஷன். இப்போ சிடி டாட் டாட் போடுங்களேன். சிடி டாட் டாட் என்டர். இப்போ பிடபிள்யூடி போடுங்க. பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. பிரசன்ட் ஒர்க்கிங் டேட்டா. ஓகே. ஓகேங்களா? சோ இப்போ ஆரக்கிள் இருக்கும். இப்போ நீங்க சிடி ப்ராடக்ட் போங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டைரக்டரின்னு சொல்லுவோம். விண்டோஸ்னா ஃபோல்டர்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, நீங்க சிடி போட்டு டேப் அடிச்சீங்கன்னா வந்துடும். ப்ராடக்ட்னு போறது PR1 அடிச்சீங்கன்னா வந்துடும். ஓகே. இப்போ எல்எஸ் போடுங்க. இப்போ LS-LRT என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க இதுக்குள்ள டைரக்டரிக்குள்ள. ஓகே. என்ன வெர்ஷன் தெரியுது உங்களுக்கு? 21C 3.0 ஓகேங்களா? 21 3.0 ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கமாண்ட் உங்களுக்கு கொடுத்தேன்ல, U01 ஆப் ஆரக்கிள் ப்ராடக்ட் 19.01 அப்படின்னு. சோ இதுதான். இப்போ பிடபிள்யூடி போடுங்களேன். இப்போ அடுத்த டைரக்டரி, அதுக்கு அடுத்த டைரக்டரியில நம்ம இருக்கும். ஆரக்கிளுக்கு அப்புறமா ப்ராடக்ட்ல இருக்கும். இப்போ சிடி போடுங்களேன். சிடி போட்டு 21 போடுங்களேன். சிடி ஸ்பேஸ் 21 போட்டு டேப் அடிங்க. டேப் கீபோர்ட்ல டேப் கீ வந்துச்சுங்களா? ஓகே. என்டர் அடிங்க. இப்போ எல்எஸ் போடுங்களேன். LS-LRT. அதாவது ஒரு டைரக்டரிக்குள்ள போய் பார்க்கணும்னு வச்சுங்களேன் நீங்க இந்த LS-LRT போட்டதா. சோ நாம போட்ட மாதிரி டிபி ஹோம் வந்துருச்சுங்களா? நான் ஒரு கமாண்ட் கொடுத்து பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா U01 ஆரக்கிள் ப்ராடக்ட் 19.01 DB_1 போட்டா இட் இஸ் கால்ட் DB home 1. இங்க DB home 1 இருக்குங்களா? அங்க நான் DB கொடுத்த 1. கமாண்ட் நான் வந்து DB-1 போட்டிருக்கேன். _1. ஆமா. சோ இப்போ பிடபிள்யூடி போடுங்க. இதுதான் ஆரக்கிள். அதாவது இப்போ சிடி அந்த டிபி ஹோம் போடுங்களேன். சிடி போட்டு டிபி மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் அடிங்க வந்துடும். இப்போ பிடபிள்யூடி போட்டீங்கன்னா இதுதான் ஆரக்கிள் ஹோம்ங்க. ஓகே. சோ ஆரக்கிள் ஹோம் எங்க இருக்கு அப்படி பார்த்துட்டோம். சரி, ஓகே. ஆரக்கிள் ஹோம் இப்போ டைரக்டா நான் வந்து ஆரக்கிள் பேஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். அதாவது ஒரு டைரக்டரில இருந்து நீங்க இன்னொரு டைரக்டரி மூவ் ஆகணும் அப்படின்னும் போது
சிடி வெறும் டாட் டாட் போட்டீங்கன்னா ஓகே. ஒரு 2-3 டைரக்டரி பின்னாடி போகணும் அப்படின்னு வச்சுங்களேன், நான் கொடுக்குற கமெண்ட் சொல்றேன். நான் போட்டிருக்கேன். ஓகே. அதாவது 3 ஓகேங்களா. என்னைக்குங்க ஏன்னா எத்தனை டைரக்டருக்கு பின்னாடி போகணும் இல்ல முன்னாடி போகணும் அப்படின்னு பேஸ் பண்ணுங்க. இப்ப என்ன இப்ப பிடபிள்யூடி போடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆரக்கிள் ஹோம்ல இருந்து டைரக்டா ஆரக்கிள் பேஸ்க்கு வந்து இதுதான் ஆரக்கிள் பேஸ். ஓகேங்களா. ஸோ இங்கிருந்து தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னு மேல வந்து இதை எல்எஸ் மட்டும் போடுங்களேன். எல்எஸ் போட்டு என்டர் அடிங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிடி அட்மின் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள போகும் ஃபர்ஸ்ட் ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்க இங்க பாத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே. என்டர் எல்எஸ் போடுங்க. அதாவது அந்த டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா எல்எஸ் போடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஆர்சிஎல் ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்குங்களா. ஸோ ஓஆர்சிஎல் ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ். ஓகே. ஸோ சிடி ஸ்டூடெண்ட் போங்க இல்ல ஓஆர்சிஎல் போங்க, ஏதோ ஒன்று போங்க. எல்எஸ் போட்டு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிபி கிரியேஷன் டைம்ல உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. எடிட் டம்ப், டிபி டம்ப், ஓகேங்களா. அதை பத்தி எல்லாம் இனிமேல் பார்ப்போம் நம்ம, டம்ப் ஃபைல பத்தி எல்லாம். ஓகேங்களா. ஆடிட் டம்ப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டேட்டாபேஸ் பம்ப் டம்ப்னு சொல்லுவாங்க. பி ஃபைல் நான் உங்களுக்கு சொன்னாங்களா, பேராமீட்டர் ஃபைல். ஓகேங்களா. ஸோ இதுல கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து கோட் டம்ப் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ சிடி டாட் டாட் போட்டு வெளில வந்துங்க. நம்ம டிபிஎஸ் பார்த்துட்டோம், அட்மின் பார்த்துட்டோம். ஆடிட்டிங்கிறது இட்ஸ் நாட், இது என்னன்னா ஆடிட்டிங் பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஆடிட்ன்ற இந்த ஃபோல்டர்ல தான் இருக்கும். டேட்டாபேஸோட ஆடிட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஓகே. அடுத்து ஹோமும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, சிடி ஹோம்ஸ் போய் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ சிடி ஓஆர்ஏ டேட்டான்னு இருப்பாங்க, ஒரா டேட்டான்னு இருப்பாரு. சிடி சிடி போடும். சிடி போட்டு ஓஆர்ஏன்னு போட்டு டேப் அடிங்க, வந்துடும். ஓஆர்சிஎல் இருக்கா, சாரி பேக், ஓஆர்ஏ டேட்டா. வராதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேற டைரக்டரியில இல்ல இன்னொரு சிடி டாட் டாட் போடும். ஏன்னா நம்ம அட்மின் குள்ள இருக்கும். இப்ப போடுங்க சிடி ஓரா. இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இங்க. ஓகே ஓகே. இப்போ எல்எஸ் போடுங்களேன். எல்எஸ் எல்ஆர்டி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ஓஆர்சிஎல் ஸ்டூடெண்ட் இருக்குங்களா, ஏதாவது ஒரு டைரக்டரிக்குள்ள போகும். டேப் கொடுங்க. போலையா? போல. டேக் போடும். ஏன் போலன்னா அங்க பாருங்க அது கேப்ஸ்ல இருக்கு. நம்மளும் கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கெல்லாம் கேஸ் சென்சிட்டிவ். இல்ல ரெண்டு சிடி ஓடிபி நெட்வொர்க் வர்க்கிங். இப்போ நீங்க டேப் அடிக்க போய்டும். ஓகே. எப்பவுமே யூனிக்ஸ் ஆர் லினக்ஸ், ஓகேங்களா. அது கேஸ் சென்சிட்டிவ்னா கேஸ் சென்சிட்டிவா தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ எல்எஸ் போடுங்க. அப்பா ஓடிபி என்ன செய்ய? எல்எஸ் ஐபன் எல்ஆர்டி போடுங்க, உங்களுக்கு டீடைலா புரியும். ஓகே ஓகே. ഞാൻ ജെറിന്റെ ഈ നമ്പറിൽ இது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா. அதாவது ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஒரு டெம்பரரி டேட்டா ஃபைல் இருக்கும். ஓகேங்களா. நம்ம பேசணும் டெம்பரரி ஃபைல், டேட்டா ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல், ரீடோ லாக் ஃபைல். ஓகேங்களா. அப்புறம் சிஸ்டம் ஃபைல்ஸ். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. ஓகேங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அவங்க எத்தனை கண்ட்ரோல் ஃபைல் வச்சிருக்காங்கன்னா 2 கண்ட்ரோல் ஃபைல் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஒரு கண்ட்ரோல் ஃபைல் ஓகேங்களா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு கண்ட்ரோல் ஃபைல் வச்சு இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ ரீடோ லாக் ஃபைல் பாருங்க, நமக்கு எத்தனை இருக்கு பாருங்க, 3 ரீடோ லாக் ஃபைல். நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோங்களா, ஒரு ரீடோ லாக் ஃபைல்ல வந்து டேட்டா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரீடோ லாக் ஃபைல தேடும். ஓகேங்களா. அது ரைட் பண்றதுக்கு
இங்க 3 வச்சிருக்காங்க. அப்ப 3மே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்கேலாக்ஸ் மூவ் ஆயிடும். ஓகே. அடுத்து டெம்பரரி டேட்டா ஃபைல் இருக்கு பாருங்க, டேட்டாபேஸ் ஃபைல் இருக்கு. .dbfங்கிறது டேட்டாபேஸ் ஃபைல், .logங்கிறது லாக் ஃபைல், ஓகே. கண்ட்ரோல்ங்கிறது கண்ட்ரோல் ஃபைல், CTL இருக்கு பாருங்க. ஆமா பாருங்க. .ctl அந்த எக்ஸ்டென்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். .ctl அது வந்து கண்ட்ரோல் ஃபைல். ஸோ இப்போ இந்த டெம்பரரி டேட்டாபேஸ் ஃபைலுங்கிறது நம்ம நேற்று ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஒரு டெம்பரரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த சார்ட்டிங் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அன்யூஸ்டா விட்டுருவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெம்ப் DBF இருக்கு இல்லைங்களா, அதுலதான் இருக்கும் மேல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ரீடோலாக் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ரீடோலாக்ல தான் இருக்கும். அடுத்து user.dbf இருக்கு இல்லைங்களா. ஸோ இது என்னன்னா யூசர் கிரியேட் பண்ற டேட்டாபேஸ் ஃபைல். இப்போ நாமளா மேனுவலா கிரியேட் பண்ணுவோம் டேட்டா ஃபைல்லாம். அதுல வந்து அந்த அதுல இருக்கும். ஓகேங்களா. சிஸ்டம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே sysaxல இருக்கும். கீழே இருக்கு. இல்ல நெக்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க, sysax 01.dbf. ஆமா. ஸோ அன்டு டேபிள் ஸ்பேஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெக்கவரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. டேட்டாவை அன்டு பண்றது, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜ் கொண்டு போறது. இந்த அன்டு டேபிள் ஸ்பேஸ் எல்லாம் அதுல இருக்கும். அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது எல்லாமே நம்ம பார்ப்போம் டீடைல்டா. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது என்ன இருக்கும், ஒரு இன்ஸ்டன்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சேம் தான் ORCL-லையும் இருக்கும். நீங்க வேணும்னா போட்டு பாருங்க, PWD போடுங்க. cd டாட் போட்டு நான் சொல்றேன், என்டர் அடிச்சிடாதீங்க. cd // ஓ கேப்ஸ் மட்டும் போட்டு டேப் அடிங்க. ஓ கேப்ஸ் போட்டு டேப் அடிங்க. வரலையா? அப்பேரக் யூஸ் பண்ணுங்க. அப்பேரக் யூஸ் பண்ணுங்க. சாரி சார். ஏன் 0 போட்டீங்களா? ஆமா 0 போட்டேன். சரி பரவாயில்ல. வரலையே மறுபடியும். இல்ல ORCL னு போட்டுடுங்க. ORCL இல்ல கேப்ஸ். ஓகே. இப்போ இதுல எல்எஸ் போடுங்க. எல்எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒன்னு சொன்னாரு இன்னொரு சொல்லி அப்படின்ட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்ல. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் அதோட இன்ஃபர்மேஷன் சேமா தான், எதுவும் ஒரு வேரியேஷன்லாம் இருக்காது. மைட் பி கண்ட்ரோல் ஃபைல் அதிகமா இருக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஒரு கண்ட்ரோல் ஃபைல் எக்ஸ்ட்ரா, அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர்ஸ். ஓகேங்களா. ஆர் இல்லைன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ நான் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆர்கல் பேஸ், அப்புறமா அந்த எஸ்கியூஎல் ட்ரேஸ், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம், லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம டேபிள் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம், செக்மெண்ட் பார்த்துருக்கோம், எக்ஸ்டெண்ட் பார்த்துருக்கோம், பிளாக் பார்த்துருக்கோம். ஸோ டேபிள் ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 or more செக்மெண்ட்ஸ் இருக்கும். செக்மெண்ட்ங்கிறது நத்திங் பட் டேபிள் தான். ஓகே. ஓகேங்களா. டேபிள் தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். செக்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more எக்ஸ்டெண்ட் இருக்கும். எக்ஸ்டெண்ட்ங்கிறது என்ன, பிளாக்கோட நெக்ஸ்ட் லெவல். ஓகே. ஓகேங்களா. பிளாக் எக்ஸ்டெண்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா 1 or more பிளாக்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்த்தது ஆர்கல் பேஸ், ஆர்கல் ஹோம் லொகேஷன், அதுக்கு என்னென்ன ஃபைல் இருக்கு, அது எல்லாமே ரியல் டைம்ல பார்த்துக்கோங்க. இப்போ மேல போங்க, உங்களுக்கு அந்த வீடியோல டேட்டா ஃபைல் அதெல்லாம் இருக்குங்களா, அது ஒரு 10 நிமிஷம் கடைசியா நான் எனக்கு ரிமைண்டர் பண்ணுங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆரக்கிள் ஹோம் லொகேஷனை கண்டுபிடிக்கணும், இல்லை ஆரக்கிள் பேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு இதுல யூனிக்ஸ்ல ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு தெரியாதுல்ல பேஸ் இது ஹோம் எதுன்னு தெரியாது அப்படின்னும் போது, ஓகேங்களா, நீங்க டாலர் சிம்பிள் போட்டுட்டு எகோ போட்டு, ஓகேங்களா, டாலர் சிம்பிள் போட்டு, ஆமா எகோ போட்டு ஓகேங்களா, இதில் விட்டு வெளியே வரணுமா, சிடி கொடுத்து சிடி கொடுத்துருங்க. சிடி கொடுத்தீங்கன்னா ஹோம் லொகேஷன் போயிடும். டைரக்டா சிடி மட்டும் கொடுக்க சொல்லுங்க. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா PWD போட்டு பாருங்க, ஹோம் ஆரக்கிள் இருக்கும். ஹோம் ஆரக்கிள். இது ஒரு கமாண்ட் இப்ப நான் போடுறேன் உங்களுக்கு. எக்கோ ஓகேங்களா, இது பண்ணிருக்கீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு டாலர் சிம்பிள் இருக்காங்க, டாலர் விட்டுட்டு நீங்க காப்பி பேஸ்ட்
நீங்க டாலரோட போட்டீங்கன்னா வராது, ஆல்ரெடி ஒரு டாலர். ஓகே ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்டர் அடிங்க. ஸோ இப்போ நம்ம ஹோம் லொகேஷன்ல இருக்கோம். ஓகேங்களா? ஓகே அதே கமாண்ட் ஆர்க்கிள் ஹோம்னு போடுங்க. எக்கோ போட்டு அப்படியே கிளிக் பண்ணி ஹோம் போடுங்க. ஹோம் டெலீட் பண்ணிடுங்க. இல்ல பேஸை டெலீட் பண்ணிட்டு ஹோம் டைப். ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்? ஹோம் ஆர்க்கிள் ஹோம் அதாவது ஆரக்கிள். ஹோம் ஆர்க்கிள் இருக்கும். நீங்க வந்து ஒன்னு பேஸ்ல இருக்கணும், இல்லைன்னா ஹோம்ல இருக்கணும். ஓகே ஓகே 201 ஆப் ஆர்க்கிள் ப்ராடக்ட் எல்லாம் வச்சு இல்லைங்களா? அந்த ஆமா லொகேஷன்ல இருந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே என்னடா இங்கிருந்து போட்டா வரல, அங்க போட்டா வருது அப்படின்னா, பிகாஸ் இது வந்து நம்ம பேஸ் லொகேஷன்ல இருக்கும். அதாவது ஆரக்கிள் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இருந்த பேஸ் லொகேஷன்ல இருக்கும். பேஸ் லொகேஷன். ஓகே ஓகேங்களா? இந்த லொகேஷன் வேற, ஆரக்கிள் ஹோமும் ஆரக்கிள் பேஸ் லொகேஷனும் வேற. ஓகே உங்களுக்கு அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுது. ஓகேங்களா? சோ ஓகே இப்போ அதுல நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல போங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, கீழே வாங்க, கீழே வாங்க கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஸோ இதுல ஒன்னொன்னா பார்ப்போம். அந்த ப்ராடக்ட்ன்ற ஃபோல்டர்ல நம்ம என்ன இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆரக்கிள் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகேங்களா? ம் அடுத்து இந்த அட்மின்ற ஃபோல்டர்ல என்ன இருக்கும்? ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா இருங்க, டயக் அடுத்து கடைசியா வரேன் நானு. ஏன்னா ஈஸியா இருக்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் ம் ஃபர்ஸ்ட். ஆரக்கிள் ஹோமோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். அட்மின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரா டேட்டால ஓகே நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க இல்லைங்களா? கண்ட்ரோல் ஃபைல் அந்த டேட்டாஸ் ஆமா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆடிட்ல வந்து ஆடிட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். டிபிஎஸ்ங்கிறது டிஃபால்ட் லொகேஷன். ஸோ இங்கேயும் நீங்க பி ஃபைல் எஸ்பி ஃபைலோட லொகேஷனை பார்த்துக்கலாம். டிபிஎஸ்ல ஓகே கீழே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கமாண்ட் பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ம் ஸோ இந்த டயக்ங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டம்ப் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். வேணும்னா நீங்க அங்க போய்க்கலாம். நீங்க அங்க போங்க. இது எல்எஸ் ஐக்கன் இல்லாட்டி போடுங்களா? கமெண்ட் ஐக்கன் எல்எஸ் ஐக்கன் இல்லாட்டி எல்எஸ் ஹைஃபன் எல்ஆர்டி. ஆமா. ஸோ டெக்ஸ்ட் இது அப். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா? இது ஆர்க்கிளோட பேஸ் கிடையாது. ம் ஓகேங்களா? இது உங்களோட ஓகே சிஸ்டமோட லொகேஷன். ஓகேங்களா? சிஸ்டமோட ஓகே பேஸ். இப்போ சிடி U01 ஸ்லாஷ் ஆப் ஆரக்கிள் ஸ்லாஷ் டயாக். நீங்க டைரக்டா போய்க்கலாம். DIAG சரி. இதுல எல்லாம் சேர்த்து இது நம்ம பார்த்தோம்னா பார்க்கல, நான் ஞாபகம் இல்லை, அதனாலதான். ஓகே ஓகே ஸோ நம்ம இந்த நெட்வொர்க் ஃபைல் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கணும். ஆமா அந்த நெட்வொர்க் ஃபைல்ல நான் என்ன இருக்குன்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபைல்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் ஃபைல் அது ட்ரேஸ் ஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னேன், லிஸ்னர் ஃபைல்ஸ் சொன்னேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கு பாருங்க, டிஎன்எஸ் எல்எஸ்என்ஆர் ஆர்டிபிஎம்எஸ். ஓகேங்களா? ஆர்டிபிஎம்எஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டாபேஸோட இன்ஃபர்மேஷன் தரலாம். வேணும்னா உள்ள போயிருங்க, சிடி ஆர்டிபிஎம்எஸ் போகும் ஃபர்ஸ்ட், கீழே செகண்ட். இவ்வளவு டீட்டெயிலா யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு புரியுது வேணும் உங்களுக்கு. ஓகே ஓகே என்ட்ரடிங் எல்எஸ் எல்எஸ் மட்டும் போடுங்க, எல்எஸ் மட்டும் ஏன்னா டீட்டெயிலா போயிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க என்ன இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இன்ஸ்டன்ஸ் இங்க இருக்கு. எத்தனை இடத்துல பாத்துக்கலாம் பாருங்க நீங்க. இப்ப இதுவும் போங்க, உள்ள போங்க, சிடி ஓஆர்சிஎல் கூட போங்க, இல்ல ஸ்டூடெண்ட் போங்க. எல்எஸ் போடுங்க. இதுல என்னென்ன ஃபைல் இருக்கு பாருங்க. திரும்ப சிடி ஓஆர்சிஎல் போங்க. அது வந்து நான் இந்த ஃபைல் அதுக்குள்ள போகாதீங்க, சிடி ஓஆர்சிஎல் டைரக்டரிக்குள்ள. ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து டைரக்டரி. ஓகே
என்டர் அடிச்சு எல்எஸ் போடுங்க. எல்எஸ் டைப் பண்ணி எல்லாத்தையும் வந்துருங்க. இது ஏன் வந்து உங்களுக்கு சொல்றேன், இங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் இப்போ, ஏன்னா அது உங்களுக்கு பார்த்தா தெரியாது, அதனால சொல்றேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ட்ரேஸ் ஃபைல் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஆமா அந்த ட்ரேஸ் ஃபைல்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர் டம்ப், அதாவது 1 2 3 4 5 6 7 பாருங்களேன், இந்த 21st Jan ஃபைல் இருக்கு பாருங்க. 21st ஓகே. ஓகேங்களா, அந்த 21st Jan ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் லாக்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுவும் ட்ரேஸ் ஃபைலும் நமக்கு வெரி யூஸ்ஃபுல். அதாவது நீங்க என்ன தப்பு நடந்தாலும் நல்லது நடந்தாலும் டேட்டா பேஸ்ல இந்த 2 ஃபைல் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகே. அதே மாதிரி லாக் ஃபைல் இருக்கு, ஓகேங்களா, லாக்ஸ் இருக்கு, இன்சிடென்ட் டீடைல் இருக்கு, மெட்டாடேட்டா என்னன்னு இருக்கு, கோர் டம்ப்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, லாக் ஃபைல் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வெளில வந்துருங்க, சிடி டாட் போட்டு, ஏன்னா ஓவர்சேல் 2 டாட் போடணும், இன்னொரு ஸ்லாஷ் போடணும், டாட் வைக்க வெளில வாங்க. என்ட்ரு இப்போ ஆர்டினரிஸ்குள்ள இருக்கு, இப்பயும் வெளில வாங்க. சிடி டாட் போட்டு ஸ்லாஷ் போட்டு டிஎன்எஸ் அடிங்களேன். டிஎன்எஸ் இல்ல டி இல்ல டி 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 ஃபார் தமிழ்நாடு. டேப் அடிங்க, போச்சா இல்லையா? என்டர் அடிங்க. இப்போ எல்எஸ் கொடுங்க. Oracle box. இப்போ சிடி பண்ணுங்க. சிடி பண்ணுங்க. சிடினா நீங்க வெளில வந்துட்டீங்க. சிடி அந்த ஃபோல்டர்ல இல்ல அப்ப இருக்கு போங்களா, அப்ப இருக்கு நான் சொல்றேன். நான் சொல்ற இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டே இருக்கு. போங்க 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 போங்க. போயிட்டே இருக்கு. நிப்பாட்டு. இல்ல இப்ப டவுன் இறக்கியும். இன்னொரு ஹோம் வருது இல்ல, கீழே வாங்க. இன்னொன்னு ஹோம் இல்ல இப்போ ஆர்க்கிள் ஹோம் டயகனல் வச்சுல அந்த லொகேஷன். ஓகே. இல்ல விட்டுடுங்க, நீங்க சொல்றேன். இருங்க விட்டுடுங்க, டெலீட் பண்ணுங்க. விடுங்க, டெலீட் பண்ணுங்க. ஹிஸ்டரின்னு போடுங்க. ஹிஸ்டரி HISTRO. என்டர் அடி. கமெண்ட் நாட் ஃபோர். ஓகேங்களா, சோ இங்கே இருக்கு பாருங்க, 441 இருக்குமா, 441. அந்த இல்ல 441 காப்பி பண்ணுங்க. சிடி மட்டும் அங்க இருந்து காப்பி பண்ணுங்க. சேஞ்ச் டைரக்ட்லி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் தெரியல டக்குன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க என்னென்ன கமெண்ட் ஃபயர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. என்டர் அடிச்சு. ஓகேங்களா, இப்போ எல்எஸ் ஐகான் இல்லாட்டி போடுங்க. சாரி, எல்எஸ் போடுங்க. சோ இப்போ நம்ம டயக்ல இருக்கோம். ஓகேங்களா, அப்போ சிடி டிஎன்எஸ் போகணும் நம்ம இல்லைங்களா. சிடி டிஎன்எஸ் போங்க. சிடி டிஎன்எஸ் எல்எஸ் டேப் கொடுத்தீங்கன்னா வந்துடும். உள்ள இருக்கும் எல்எஸ் ஐகான் இல்லாட்டி போடுங்க. அதுக்கடுத்து அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் வரும், அதுக்குள்ள இருக்கும் எல்எஸ் ஐகான் இல்லாட்டி Oracle. நீங்க சிடி ஆர்க்கிள் மட்டும் போடுங்க. Oracle box. அதான் இப்போ என்டர் அடிங்க. பரவாயில்ல. இதுதாங்க ஃபைல் லொகேஷன். ஓகேங்களா, அதாவது PWD போட்டீங்கன்னா லிஸ்னரோட ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்றது. இது போங்க, டைரக்டரி போங்க. இது கூட சரி, LIS இதுல எல்எஸ் போட்டுருக்குங்க. சோ இதுவும் லிஸ்னரோட, நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அலர்ட் லாக்ல வந்தது இல்லைங்களா. டயக்ல இதே ஃபோல்டர்ல நீங்க பார்த்திருக்கலாம். கோர் டம்ப் இருக்கும், ஸ்டேஜ் இருக்கும், லாக் இருக்கு, அலர்ட் இருக்கு, ட்ரேஸ் இருக்கு. இங்கே இருக்குங்களா.
ஆமா அதாவது 48 ஜான் 21 ஜான்ல எல்லாம் பாருங்க நான் சொன்னது கோர் டம்ப் ஸ்டேஜ் அலர்ட் லாக் ட்ரேஸ் ஃபைலு ஓகேங்களா இதெல்லாம் என்னன்னா லிஸ்னரோட இன்கேஸ் ஏதாவது லிஸ்னர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதோட எரர் மெசேஜஸ் எல்லாம் இது ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஓகேங்களா அதுக்கான அலர்ட் லாக் இப்போ ஏன் லிஸ்னர் ஒர்க் ஆகல அப்படின்னு போனீங்கன்னா இந்த லொகேஷன் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அலர்ட் லாக்லயோ இல்ல ட்ரேஸ் ஃபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏன் ஒர்க் ஆகலன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதுக்காக உங்களுக்கு சொல்லுங்க சரி ஓகே இப்போ வந்து லிஸ்னரை பார்த்துட்டோம் அடுத்து டிஎன்எஸ் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா நெட்வொர்க் ஃபைல்ல அதை பார்த்துக்கிறோம் மேல இருக்கு பாருங்க டிஎன்எஸ் எல்எஸ்என்ஆர்னு இருக்கும் சிடி போடுங்க சிடி டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் டிஎன்எஸ் டிஎன்எஸ் சாரி எல்எஸ்என்ஆர் லிஸ்னர் தான் இப்போ சாரி இப்போ என்ன பார்த்தோம் நம்ம லிஸ்னர் தான் பார்த்தோம் கரெக்ட் தான் டிஎன்எஸ் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்னர் இப்போ டிஎன்எஸ் பார்த்தோம் டேப் அடிங்க ஓகே என்டர் இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம வந்து ஒர்க் பண்ணதுனால நமக்கு அந்த டாட் டாட் நான் அடுத்த ஃபோல்டர் எங்க போறேன்றது எனக்கு தெரியும் ஓகே ஸோ எல்எஸ் ஐக்கன் இல்லாட்டி அந்த டாட் டாட் மீனிங் சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஃபோல்டர்ல இருந்து நம்ம பேக் போயிட்டு அந்த ஃபோல்டருக்கு போறோம் அந்த டைரக்டரி இப்போ எல்எஸ் போடும் எல்எஸ் அதுல தான் இருக்கும் ஓகேங்களா எல்எஸ் போட்டிருக்கீங்க சிடி ஆர்கல் பாக்ஸ் இருக்கு பாருங்க அங்க போங்க அந்த லொகேஷன் ஆர்கல் பாக்ஸ் சிடி போடு எல்எஸ் போடு இங்கேயும் அதே இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இப்போ இங்க டிஎன்எஸ் ஓட இஷ்யூ என்ன இருக்குன்றது நீங்க இங்க வந்து பாருங்க ஓகே அதுதான் ஓகேங்களா ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல எந்த இஷ்யூ இருந்தாலும் அலர்ட் லாக் ட்ரேஸ் ஃபைல்ல பாத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் அலர்ட் லாக் ட்ரேஸ் ஃபைல்ல தான் நாங்க பார்க்க போறோம் பட் ஆனா லொகேஷன் இஸ் டிஃபரெண்ட் அவ்வளவுதான் ஓகே ஓகே ஓகேங்களா இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா ஜி இவரை அப்படி புரிஞ்சது கூட புரியாத கூட இருக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் இது எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல போகும் கொஞ்சம் இதுவாகும் ஆமா ஆமா கண்டிப்பா பார்த்தா ஆன்சர் ஆகும் ஓகே ஆமா இதுல நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா யூ டம்ப் பி டம்ப் கோர் டம்ப் அதாவது சி டம்ப்னு நம்ம இப்ப பார்த்தோம் எல்எஸ்ல போடும்போது ஓகேங்களா ஸோ யூ டம்ப்னு ஒண்ணு இருக்கும் அது என்னன்னா யூசர் டம்ப் ஓகேங்களா யூசரோட இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்ணி வச்சுக்கிறது தான் யூ டம்ப் இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேனுவலா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போதோ இல்லைன்னா ஆல்ரெடி டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கிறதுல நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுல இப்ப சி டம்ப் மட்டும் ஒண்ணு இருக்கு ஓகேங்களா இட் இஸ் அ கோர் டம்ப்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பி டம்ப்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டம்ப்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு இது மூணும் வெரி இம்பார்ட்டன்ட் யூடம் பிடம் சிடம் இதெல்லாம் எந்த லொகேஷன்ல இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்புறமா இப்போ இதுலயே பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு லொகேஷன் இது ட்ரேஸ் ஃபைலுக்கான கோர் டம்ப் அதுக்கடுத்து லிசனருக்கான கோர் டம்ப் இந்த லொகேஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாருங்க 8 நிமிஷம் தான் இருக்கு பரவாயில்ல சொல்லிடுறோம் அந்த ரெண்டு ஃபைல் மாத்தலாம் டேபிள் இருக்கு இல்லைங்களா அதை பார்த்துக்கலாம் பி ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓவர்வியூ சொல்லிடுறேன் அதுக்காக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சி டம்ப் இருக்கணும் பி டம்ப் இருக்கணும் ஓகேங்களா யூ டம்ப் இருக்கணும் அடுத்து பி ஃபைல் இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ நீங்க எஸ்கியூஎல் கனெக்ட் பண்ணி அது ஒரு 3 டேபிளை பத்தி பார்த்துருவோம் எஸ்கியூஎல் ஓகே எஸ்கியூஎல் பிளஸ் போட்டு பாஸ்வேர்ட் போடுவீங்களா நீங்க போட கிடைக்கும் அது என்ன செய்ய பറ്റുம் இல்ல டைரக்டா போலாம் போலாம் எஸ்கியூஎல் பிளஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க മാനുവലായിട്ട് ഒരു മിനിറ്റ്
മാനുവലായിട്ട് സെർച്ച് ചെയ്യണോ? അതിനിടയ്ക്ക് പെണ്ണുണ്ട്. ஓகே ஜி. வந்துட்டா? എന്താ சோ இப்போ என்ன பண்ணுங்க, மேல ஒரு അറിയില്ല, ഞാൻ വേറെ പോകണ്ട. എന്തായിരുന്നു? இல்லன்னா இப்படி DSC DESC ഓക്കെ ഓക്കെ ஸ்பேஸ் $V டேட்டா ஃபைல் என்டர் அடிங்க. ஸோ இது டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம் அந்த டேபிள். ஓகேங்களா? $V டேட்டா ஃபைலுங்கிற டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். என்னென்ன காலம் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே இது இருக்குங்களா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஓகேங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் $V டேட்டா ஃபைல். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்புறமா $V கண்ட்ரோல் ஃபைல், $V லாக் ஃபைல் எல்லாத்தையும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இத்தனை டேட்டா ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே ஓகேங்களா? நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேல பாருங்க அன்டு டேபிள்ஸ் மேல போங்க, கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க மேல. இல்ல இல்ல அப்போ இருக்கலாம், யூஸ் பண்ணாதீங்க. மவுஸ் இருந்தா மேல மேல மூவ் பண்ணி வெயிட் பண்ணி கீழே 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 இல்ல இல்ல கீழே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்புறமா இருக்கிறது கீழே கொஞ்சம் கீழே வாங்க. இல்ல இல்ல இன்னும் கீழே வாங்க. நமக்கு நேம் தான் இம்பார்ட்டன்ட், அது என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் டேபிள் ஸ்பேஸ் இருக்கா, சிஸ்டம் இருக்கு பாருங்க. சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல அங்க இல்ல, இங்க கீழே வாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டேட்டா ஃபைலோட நேம்ஸ். ஓகேங்களா? கீழே வாங்க. அது ஆன்லைன்ல இருக்கா, ரீட் ரைட்ல இருக்கா, ஸ்டேட்டஸ்ங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனா என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. கீழே வாங்க. கீழே இங்க பாருங்க சிஸ்டம் டேபிள், அதாவது சிஸ்டம் போட்டதுக்கு அப்புறமா கீழே பாருங்க ஒரு லொகேஷன் இருக்கு பாருங்க, system.temp.dbf சிசாக்ஸ். அதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா sysax.dbf இருக்குங்களா? கீழே இந்த லொகேஷன்ல தான் டேட்டா ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப எங்க இருக்கு பாருங்க, டேட்டா ஃபைல் எங்க வச்சிருக்காங்க, U01 ஆப் ஆரக்கிள் ஒரடேட்டா. அந்த ஒரடேட்டான்ற ஃபோல்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஃபைல் எங்க இருக்கும்ன்றது உங்களுக்கு சொல்றது தான் அந்த ஒரடேட்டா. ஓகேங்களா? அதுதான் ஒரடேட்டா. ஸோ நீங்க யூசர் கிரியேட் பண்ற டேட்டா ஃபைலா இருக்கட்டும், இல்ல சிஸ்டம் கிரியேட் பண்ற டேட்டா ஃபைலா இருக்கட்டும், எல்லாமே இங்க தான் இருக்கும். இன்கேஸ் ஓகேங்களா நம்ம வேற ஏதாவது கிரியேட் பண்ண போறோம் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு, ஒன்னொன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லைங்களா? அதுக்காக நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளார போயிட்டு நீங்க ஒரு டேட்டா ஃபைலை கிரியேட் பண்றீங்க. அந்த மாதிரி ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டன்ஸ் நேம்க்கு அந்த லொகேஷன் வேரி ஆகும். பட் டிஃபால்ட் லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா U01 ஆப் ஆரக்கிள் ஒரடேட்டா தான். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இன்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். இது நீங்க வந்து ஓவர்சிஎல் போய் லாகின் பண்ணி பார்த்தாலும் ஓவர்சிஎல் கன்வெர்ட் ஆயிருக்கும் ஒரடேட்டாக்கு அப்புறமா. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபைல் வருது. ஓகேங்களா? அடுத்து போங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போடுங்க, கண்ட்ரோல் ஃபைல் போடுங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படியே டைப் பண்ணுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கண்ட்ரோல் ஃபைல், அதாவது $V கண்ட்ரோல் ஃபைல். என்டர். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 கண்ட்ரோல் ஃபைல் தான் இருந்தது இல்லைங்களா? அதான் கண்ட்ரோல் 01 டாட் கண்ட்ரோல், 02 டாட் கண்ட்ரோல். அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்லுது. ஸோ கண்ட்ரோல் ஃபைலும் எந்த லொகேஷன்ல இருக்கு உங்களுக்கு, ஒரு டேட்டா ஸ்டூடெண்ட் அதுக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? அடுத்து $V லாக் ஃபைல், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் $V லாக் ஃபைல்.
என்டர் அடிங்க. ஸோ 3 ரீடோ லாக் ஃபைல் Hello. பார்த்தோம் ஓகேங்களா. ஆமா. குட் மார்னிங். ஸோ ரீடோ லாக் 1 2 3 ஓகேங்களா. ஆமா. அதோட ம். இன்ஃபர்மேஷன் தான் இங்க இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அது எந்த குரூப்ல இருக்கு ஓகேங்களா. குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ல இருக்கு நம்பர். அடுத்து ஸ்டேட்டஸ் ஆன்லைன்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். டைப்பு மெம்பரு ஓகேங்களா. ரெக்கவரியோட டெஸ்டினேஷன் ஃபைல் லொகேஷன் இங்கேயே காட்டும் ஓகேங்களா. இஸ் ரெக்கவரி டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓவராலா பார்த்துக்கோம். பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறதுனால உங்களுக்கு கண்ணுல பார்க்க முடியுதுல்ல பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆமா. ம். அததான் சொன்னேன். பாராமீட்டர் ஃபைல் எல்லாமே பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். பிசிக்கல் ஒன்ஸ். ஓகே. ஓகேங்களா. லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேபிள் ஸ்பேஸ், செக்மெண்ட்ஸ், எக்ஸ்டெண்ட், பிளாக். பிளாக்ல நம்மளால பார்க்க முடியாது. செக்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. டேபிள் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஆனா பார்க்க முடியும்னா என்னன்னா நேம் தான் பார்க்க முடியும். ஓகே. பிளாக்கோட நேம் தான் பார்க்க முடியும். அப்படி சொல்லலாம் ஓகேங்களா. சோ இதுவரையும் நம்ம பார்த்தது இன்னைக்கு இது ஸ்டாப் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஓகே. ம். நாளைக்கு வந்து நம்ம எப்படி இத பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது ஓகே. அத பாப்போம். ஓகே. சோ ஆல்சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு ஒரு வாட்டி பாருங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸையும் வச்சுங்க அப்படியே. ஓகே. ஓகே. சரி ஜி. ஓகே. நம்ம மண்டே நம்ம இது பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஓகே ஜி. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ ஜி. தேங்க் யூ. ரைட். ஓகே. ஓகே. ரேவண்ணங்க நீங்க ட்ரேடிங் போனோம். ட்ரேடிங் போயிட்டு எத்தனை மணிக்கு தான் கிளம்ப முடியும்ல? 10 மணிக்கு முன்னாடி போக முடியாதா? ஓகே. அந்த டைம்ல ட்ரேடிங் போயிட்டு அல்ல அது இவன் போயிருக்குல்ல ஜப்பிலாலே. അല്ല അവൻ വരുന്നത് ടൈം എടുക്കും 11:30 മണിയാവും. അല്ലാതെ ചിന്ന വണ്ടിയിലെ പറഞ്ഞുവിടാം പെരേരേനെ. പെരേരங்க கொடுங்க. ஓகே நான் கால் பண்ணலாம். അത് പെരേരനെ കൊണ്ട് ഇടിപ്പിച്ചാൽ പോരങ്ങട്ട്. കാരണം രേവണ്ണന്റെ വണ്ടി പോണെങ്കിൽ ടൈം എടുക്കേ 10 മണിയാവും. പെരേര ഇവിടെ നിൽക്കുന്നുണ്ട്. ഓക്കെ ഞാൻ അറിയിച്ചു.